ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுட்ட கத்திரிக்காயிலேருந்து சட்னி செய்ய போகிறோம். இது எப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுன்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப மீடியம் சைஸான கத்திரிக்காய். அதை எடுத்து இந்த மாதிரி கேஸில் நான் நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பிளாக் மாதிரி எல்லாமே வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு கத்திரிக்காவும் நான் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறேன். இதுவும் அதோட தோல் எல்லாமே நல்லா பிளாக்காக வர மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன். அதையே இதே மாதிரி தோலெல்லாம் பிளாக் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது பூண்டு டேரெக்டாக காமிக்க முடியாது. ஸோ அதனால் நான் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பூண்டு ஒரு 8 பல் பூண்டு அண்ட் பார்த்திங்கன்னா வரமிளகான்னு ஒரு 6 எடுத்துருக்கேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் எடுக்கலை. இதுவே காரம் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது. கரெக்டாக இருந்துச்சு காரம். நீங்களும் இதே அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெண்டுமே மேலே பிளாக்காக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் சின்ன சைஸ் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு புளி எடுத்திருக்கேன். எந்த சட்னி எடுத்தாலும் புளி போட்டால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக புளி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ அந்தளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம லைட்டாக உப்பு, நான் இன்றைக்கி கல் உப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். அந்த கல் உப்பையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சொன்னேன் இல்லையா, அந்த கல் உப்பு ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் உப்பு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ரெண்டுத்தையும் போட்டுட்டு இதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு அண்டு பார்த்திங்கன்னா வரமிளகா, இதை மட்டும் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஆறட்டும்.
அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதோட தோல் வந்து நீக்கி நம்ம வச்சிடலாம். அதுவும் கொஞ்சம் சூடாறி இருக்கும். அந்த தோல் வந்து நமக்கு வேண்டாம். ஸோ அதனால தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காயில் இருக்கிற அந்த மேல் பாகத்தையும் நம்ம வந்து அந்த பிளாக்காக இருக்குது இல்லைங்களா, அது ஜஸ்ட் நம்ம பிடிச்சி இழுத்தாலே போதும், அது வந்துடும். ஸோ தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து அந்த மாதிரி அந்த தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி 2 கத்திரிக்காவுக்கும் நம்ம வந்து அதோட காம்பு இருக்குது இல்லைங்களா, அது நமக்கு வேண்டாம். ஸோ அதை வந்து நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் இருக்கிற கத்திரிக்காவும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த தோல் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். பிகாஸ் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சட்னி மாதிரி பண்ண கிடையாது, ஒரு தொக்கு மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் இது வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி, கத்திரிக்காய், நம்ம சுட்டு எடுத்த கத்திரிக்காய் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு எடுத்த தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப பச்சை வாசனை அடிக்குது, அது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாளிப்பு கொடுக்குறம்போது அதை வந்து கொஞ்சோண்டு தவாவில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறேன். இல்லை இந்த டேஸ்ட் எனக்கு அப்படியே சாப்பிடுவோம் அப்படின்னாலையும் நீங்கள் அப்படி கூட ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொடிஞ்சு வந்ததும் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சட்னி, ஐ மீன் சுட்ட கத்திரிக்காய், தக்காளி அண்ட் புளி, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது வந்து நார்மலாக அது குக் ஆகிடும். லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். ஸோ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால அப்படியே விட்டிங்கன்னா அது நார்மலாக அது இதாகிடும். அது நல்லா கொஞ்சம் நமக்கு குக் ஆகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சும் போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் பூண்டு அதோடு சேர்த்து இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா குக் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அந்த சைட் பை சைடு வந்து நமக்கு வந்து தேவையான அளவு கொத்தமல்லி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், நான் பாதி வெங்காயம் தானே போட்டேன்னு சொன்னேன் ஸ்டார்டிங்கில். ஸோ மீதி இருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி ரெடி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பில் நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், பூண்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. இது வந்து நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது கொத்தமல்லி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் டேஸ்டியான டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எதுக்கு வேணால் நம்ம சாப்பிட்லாம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸில் வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், லன்ச், டின்னர் எதுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.